உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எல்லாருமா சேர்ந்து தான் என் புள்ள வாழ்க்கையை கெடுக்க பாக்குறீங்க. அண்ணே, சமையல் ரெடி ஆயிடுச்சா? கிளம்பலாமா? இதோ தம்பி, 5 நிமிஷத்துல முடிஞ்சிரும். நாம சாப்பிட்டே கிளம்பிடலாம். ஏய், நீ அடுப்புங்கிற பக்கமே வர மாட்டியே, இங்க என்ன பண்ற? நான் என்ன இங்க வரவே மாட்டேன்னு எழுதியா கொடுத்துருக்கேன்? இல்ல, அண்ணி வேற ஒரு மாதிரியா இருக்காங்களே, நீ ஏதாவது சொன்னியா? ஏன் அவங்க ஒரு மாதிரி இருந்தா நான் தான் காரணமா? அண்ணி, அவ உங்ககிட்ட ஏதாவது பேசினாளா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி, நாங்க சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். நீங்க போங்க, சாப்பாடு 2 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். நாம எல்லாரும் சாப்பிடலாம். சரிங்க அண்ணி. அருள் மாமாவோட போட்டோவை நீ எதுக்கு வச்சிருக்க? அக்கா சொல்லுக்கா. அக்கா, இப்ப எதுக்கு கதவை சாத்துன? அருள் மாமா போட்டோவை நீ எதுக்கு உன் போட்டோ பின்னாடி ஒளிச்சு வச்சிருக்க? சத்யா சத்யா, கொஞ்சம் சத்தம் போடாம கொஞ்சம் மெதுவா பேசுறீ. சரி, எதுக்கு நீ அருள் மாமா போட்டோ வச்சிருக்க? கரிகாலன் மாமாவை தானே நீ கட்டிக்க போற, அப்புறம் எதுக்கு அருள் மாமா போட்டோ வச்சிருக்க? எனக்கு ஒண்ணு புரியலக்கா. சொல்லு சொல்லுக்கா. சத்யா, சின்ன வயசுல இருந்தே எனக்கு அருள் மாமனை கட்டிக்கணும் தாண்டி ஆசை. நான் அவர் மேல என் உயிரையே வச்சிருக்கேன்டி. அக்கா, உன் மனசுக்குள்ள அருள் மாமாவை தான் நினைச்சிட்டு இருக்கேனா? உன் கல்யாண விஷயத்த பேசும்போதே பெரிய மாமா பேசின அன்னைக்கே உன் மனசுல இருக்கிறத சொல்லிருக்கலாம்ல. என்னடி என் மனசுல என்ன இருக்குன்றத யாருமே கேட்கல. என்ன கேட்காமலே அன்னைக்கு முடிவு பண்ணிட்டாங்க. அக்கா, பெரிய மாமா உன் விருப்பத்தெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணன்னு சொன்னாரு. அப்புறம் எப்படி இதை கேட்காம விட்டாரு? நான் மாமாவுக்கு தண்ணி எடுக்க போயிருந்தேன். நான் வர்றதுக்குள்ள கரிகாலன் மாமாவை கட்டிக்கிறதுக்கு எனக்கும் சம்மதம்னு அவங்களா நினைச்சு முடிவு பண்ணிட்டாங்க. சரிக்கா, அப்ப உன்னை கேட்காம தான் முடிவு பண்ணிட்டாங்கன்றத நீ அன்னைக்கே சொல்லிருக்கலாம்ல. நான் அப்பவே சொல்லிடலாம் தானே நினைச்சேன். ஆனா அன்னைக்குதான் அப்பா மனசு மாறி பெரியம்மா வீட்டுக்கு போய் பெரியம்மாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்தாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்த சந்தோஷத்துல அம்மாவும் பெரியம்மாவும் இருந்தாங்க. அந்த நேரத்துல நான் ஏதாவது சொல்ல போய் அப்பா திரும்பவும் கோபப்பட்டு ஏதாவது பண்ணிட்டாருன்னா நான் என்ன பண்றது? அதான் எனக்கு பயமா இருந்துச்சு. அதனாலதான் என்னால அன்னைக்கு எதுவுமே பேச முடியாம போயிருச்சு. நான் உனக்கு ப்ரொபோஸ் பண்ண அன்னைக்கு நீ சிகப்பு கலர் புடவை கட்டியிருந்த, காதுல பச்சை கலர் கம்மல் போட்டிருந்த. இப்ப மாதிரிலாம் இல்ல, அன்னைக்கு தலையை நல்ல படிய வாரி இருந்த. இன்னும் சொல்லட்டுமா, நீ 10th எடுத்த மார்க் 488, +2ல கொஞ்சம் கம்மி தான், 1150. ஸ்கூல்ல உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேரு கமலா, இப்ப காலேஜ்ல ரோஹிணி. அப்புறம் உனக்கு சுத்தமா சமைக்கவே தெரியாது. உனக்கு சமைக்க தெரிஞ்ச ஒரே டிஷ் நூடுல்ஸ், அதுலயும் உப்பு போட தெரியாது. அப்புறம் நான் ப்ரொபோஸ் பண்ண பிறகு 25 நாள் என்ன அலைய விட்டு அப்புறமா தான் லவ் ஏத்துக்கிட்டேன். அன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? February 19th. அன்னைக்கு டைம் சாயந்தரம் 6 மணி. இது போதுமா இல்ல லிஸ்ட் இன்னும் நிறைய வேணுமா? எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்க, ஏன்டா இந்த நாளை மட்டும் மறந்த? மறக்கல, மறந்த மாதிரி நடிச்சேன். ஏன்டா? அப்பவே சொல்லிருந்தா இப்படி நீ கட்டி பிடிச்சிருப்பியா? என்னம்மா? அக்கா உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா?
ஏய், இன்னும் நீங்க கிளம்பலையா? அக்கா வரலையாம்ப்பா. வரலையா? ஏம்மா? உனக்கு தான் புடவை எடுக்க போறோம், நீ வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்னமாச்சு? ஏன் வரலன்னு சொல்ற? எனக்கு தலைலாம் ஒரு மாதிரி ரொம்ப பாரமா இருக்குப்பா. தலை சுத்துற மாதிரி இருக்கு. என்னம்மா சொல்ற? உடம்பு சரியில்லையா? ஏய், பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தொட்டு பார்த்தேடி. காய்ச்சல் அடிக்குதா? பார்த்தேங்க, லேசா காய்ச்சல் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. கிணத்துல விழுந்ததுல இருந்து உன் முகமே சரியில்லை. என்ன முழுசா உனக்கு சரியாகல போல இருக்கு. புடவை எடுக்க போறதே உனக்குதான். நீ இல்லாம எப்படி புடவை எடுக்கிறது? என்னங்க, நாமளே போய் எடுத்துட்டு வந்துடலாங்க. நம்ம எடுத்துட்டு வர போற புடவைய கட்டிக்க மாட்டேன்னா சொல்ல போறா. நல்ல புடவையா நாமளே பார்த்து எடுத்துட்டு வந்துருவோம். என்ன மனதி, நாங்க எடுத்துட்டு வர புடவைய கட்டிக்கவல்ல? உங்ககிட்ட தாம்மா கேக்குறா. நாங்க எடுத்துட்டு வர புடவைய கட்டிக்கவில்ல, அப்புறம் அது பிடிக்கல இது பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. இல்லப்பா, நீங்களே போயிட்டு எடுத்துட்டு வந்துருங்க. கல்யாணம் ஆக போற பொண்ணு இந்த நேரத்துல உடம்ப பாத்துக்கிறது இல்லையா? இப்படியா இருக்கிறது? ஏய், ஏன் நின்னுகிட்டு இருக்க? சீக்கிரம் கிளம்பு போ. அக்காவே வரல, நான் வந்து என்னப்பா பண்ண போறேன்? அப்பா, நான் வரேன்ப்பா. நீ நிற மாச கர்ப்பிணிமா, ஊட்டத்துல வந்து நீ எது கஷ்டப்படணும்? ஒண்ணு பண்ணுங்க, நீங்க 3 பேர் வீட்டுல இருங்க, நான் அம்மாவை கூட்டிட்டு போய் வந்துடுறேன். முடிஞ்சா புடவை போட்டோ பிடிச்சு அனுப்புறோம், போன்ல பார்த்து சொல்லுங்க. ம், சரிப்பா. சரி, நீ சீக்கிரம் கிளம்பி வா. ம். டேய், இன்னைக்கு சேலை எடுக்க போகணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஐயோ ஆமால, நீங்க சொல்லிருந்தீங்கல்ல, நான் மறந்தே போயிட்டேமா. ஒரு 5 மினிட்ஸ் இருங்க, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். டேய் இல்லடா. இருங்கம்மா. டேய் 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 அருளு, ஒரு 5 minutes மா. இதோ வந்துடுறேன். டேய் என்னக்கா அருளை கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? டேய், இவனை புடவை எடுக்க போறதுக்கு நீ வராதடான்னு சொல்ல வந்தது தப்பா புரிஞ்சுக்கிட்டு ரெடி ஆயிட்டு வரேன்னு போயிட்டான்டா. சரி, இப்போ என்னக்கா பண்ண போற? வேற என்ன பண்றது? நானே போக கூடாதுன்னு தான் இருந்தேன். அவன் போறதுனால இப்ப நானும் கூட போய் தான் ஆகணும். இந்த நரி கூட்டத்தோட அருளை தனியா விடக்கூடாது. அதுவும் சரிதான்க்கா, கிளம்பு, நானும் உன் கூட வரேன். நீ எதுக்குடா? ஆ? குடும்பத்துல கலகம் உண்டு பண்ணதா? புரியல. அக்கா, அந்த வரதன் கரிகாலனுக்கு எவ்வளவு ரூபாய்க்கு துணி எடுத்து கொடுக்குறான், அந்த மிலிட்டரிக்காரன் பொண்டாட்டி நம்ம அருளுக்கு எவ்வளவு ரூபாய்க்கு துணி எடுத்து கொடுக்குறான்னு பார்த்துட்டு அதை வச்சு பிரச்சனையை பெருசாக்குவோம். எப்படி அக்கா? புடவை கடையில் ஆரம்பிக்கிற சண்டை பல கல்யாணத்தை நிறுத்திருக்குக்கா. ஆமா ஆமாடா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.